வபரகாத்துஹு. மனிதனாகிய நான் என்று ஆரம்பித்து பல விஷயங்களை பார்த்திருப்பீங்க. அதுல இந்த கடைசி மாடல் என்னன்னா, உயிர் இந்த உலக வாழ்வின் கடைசி பகுதியான மரணம் தான். உயிர்னு ஒண்ணு இருந்தாலே அதற்கு மரணம் உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அல்லாஹ் தந்த திருமறையில் அத்தியாயம் 29 வசனம் 57 அல்லாஹ் கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், பின்னர் நீங்கள் நம்மிடமே மீள்விக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் ஷைத்தான மறக்கடிக்க வச்சிடறான். மனிதனே, இந்த உலகம் தான் உனக்கு நிரந்தரமானது, இங்கே தான் உனக்கு சந்தோஷம் இருக்கு. செல்வம் செல்வம் என்றது பின்னாடியே ஓடிக்கிட்டே இந்த செல்வம் தான் உன்னை பாதுகாக்கும். உன்னை படுத்த அல்லாஹ்வை கடைசி காலத்துல பாத்துக்கலாம், தொழுதுக்கலான்னு ஒரு மாய வேலையை பின்னி தீமையின் பக்கம் இழுத்துட்டு போய் எளிவும் அழிவும் உள்ள நரகத்துல தள்ளி விடுறதுதான் உன்னோட பிளானே. அன்பானவர்களே, சொல்லுங்க, மரணம் வயது பார்த்தா வருது இல்ல நோயால வருதா? இல்ல, ஒருபோதும் இல்ல. சமயத்துல ஈரான் நாட்டு அதிபர் பாதுகாப்பு சொல்லப்பட்ட விமானத்துல பறந்துட்டு இருக்க போது நமக்கு மரணம் வரும்னு நினைச்சிருப்பாங்களா? இப்படி திடீர்னு வருவதுதான் மரணம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் ஆசையெல்லாம் வேற எடுத்து வீசக்கூடிய மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்கன்னு சொல்றாங்க. மரணத்தை நினைச்சிட்டு இருந்தா வாழ முடியுமான்னு கேட்டா ஒரு முஸ்லிம் அப்படிதான் வாழணும். ஏன்னா மரணம் உங்களை நெருங்கிடுச்சுன்னா நீங்க கோடி கோடியா சேர்த்த செல்வத்தால ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்த பெற்றோர்களும் சரி, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்த பிள்ளைங்களும் சரி, யாராலையுமே அந்த மரணத்தை தடுக்க முடியாது. மரணம் வேற எங்கேயும் இல்ல. உங்க செருப்பு பாருங்க, பக்கத்துல இருக்கா இல்ல தூரமா இருக்கா? ஆமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மனிதனோ தன் செல்வம் உறவுன்னு பின்னி கொண்டிருக்க அவனது மரணம் அவனது செருப்பு வரை விட மிக பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 4 நாள் டூர் போறோம், வெளிநாட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், இதை வாங்கியாச்சா அதை வாங்கியாச்சா, இதை எடுத்தாச்சா அதை எடுத்தாச்சா, எத்தனை மணிக்கு போகணும் எப்ப கிளம்பணும் அப்படி இப்படின்னு திரும்ப வர ஊருக்கே நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமே, திரும்ப வர முடியாத இடத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணோமா? சிந்திச்சிங்களா? ஒண்ணுமே இல்லாத நமக்கு அழகான உடையும் உணவே கொடுத்த அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்ல. உண்மையான வெற்றி என்பது மறுமையில கிடைக்கும் வெற்றி தான். சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கும் அளவுல இடம் கிடைச்சா கூட அது இந்த உலகமே கிடைக்கிறது சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பொழுதுல இருந்து நம்ம முழுமையாக இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.